சந்தோஷமாக இருக்கும் வேளையில் நீங்க யார் என்றே எனக்கு தெரியவில்லை. வயதான தோற்றத்தில் இருக்கிறீங்க. பாலோ பழமோ வேணும் என்றால் அரண்மனைக்கு வெளிப்புறத்தில் கொடுப்பார்கள், வாங்கி சாப்பிடுங்கள் ஐயா. இந்த அரண்மனையில் உங்களுக்கு என்னையா வேலை? என்னது? ஏன் கணவனா? ஐயா, ஏதோ உங்களுக்கு உள்ள ஒயரிங் ப்ராப்ளம் நினைக்கிறேன். அதாவது மூளையில உங்களுக்கு எது ஒயரிங் ப்ராப்ளம் அதிகாரி வார்த்தையை கேட்டு தந்தை எனக்கு உனக்கு திருமணம் செய்தார். ஐயா, ஆனந்தன் எவ்வளவு அழகாக இருப்பார் தெரியுமா? நானும் அவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம். என்ன? நான் தான் உன் கணவன். சரி, நீங்க தான் என்னுடைய கணவன் என்றால் அதற்கு சாட்சி என்ன இருக்கிறது? சாட்சியா? ஆமா, நான் நீ ஒன்றாக சேர்ந்தோமே, ஒன்றாக காதல் கவிதை படித்தோமே. ஐயா, எல்லா ஆம்பளைங்களும் பெண்ணிடம் சில வார்த்தைகளை பேசி ஏமாற்றும் வார்த்தை இதல்லவா? விஜயா, உன்னை தொட்டு நான் முத்தம் கொடுத்தேன், அது குடுவா நினைவில்லை. ஐயா, என்ன பேசுறீங்க? என்ன தொட்டு முத்தம் கொடுத்தீங்களா? அதெல்லாம் நீங்களா ஐயா, தவறா பேசாதீங்க. விஜயா, ஐயா, காதலிக்கும் பொழுது ஏதோ எல்லா ஆண்களும் பாடும் பாட்டு தானே. நீங்க என்னுடைய கணவர் என்பதற்கு என்ன சாட்சி? சாட்சியை மட்டும் கூறுங்கள். என்ன? நான் தொட்டதற்கு சாட்சி உரைக்கிறாயா? என்னை தொட்டதுக்கு கிடையாது, நீங்கள் தான் என்னுடைய கணவன் என்பதற்கு சாட்சி என்ன? நான் தான் உன் கணவன் என்பதற்கு சாட்சி. ஆமா, மனசாட்சி. மனசாட்சியா? அதெல்லாம் உன் மனசுக்குள்ளதான் இருக்கும். விஜயா, என்ன? முன்பு நேரத்திலே நந்தவனத்திலே ஆடினாய் பாடினாய். பாடி வரும் பொழுது கால் தவறி யானை பள்ளத்திலே விழுந்து விட்டாயே. ஆமாம், நான் தான் விழுந்து விட்டேன். தூக்கிறேனே, நான் தான் கணவன். ஐயா, நான் மலர்ச்சோலைக்கு அனுதினமும் செல்வது வழக்கம்தான். அப்ப எங்கேயாவது ஓரம் நின்று பார்த்தாயா? நான் மலர்ச்சோலை அருகாமையிலே தன்னந்தனிலே ஓரமாக நின்றேனா? ஆமா. இல்லை, அந்த யானை பள்ளத்திலே கரந்தூக்கி நீ உயிருக்கு போராடும் நிலையிலே காவலர்கள் உரைத்தார்கள். ஓடி வந்தார்கள். ஓடி வந்து என் நாட்டு இளவரசி யானை பள்ளத்திலே விழுந்து விட்டார்கள், அவரை காப்பாற்றுகள் என்று உரைத்தார்களே. அப்பொழுதே உன்னை நான் அந்த யானை பள்ளத்திலே உன்னை கரங்கூப்பி நினைவில்லையா? உன் உயிரை காப்பாற்ற உனக்கு நினைவில்லையா? ஐயா, என் உயிரை காப்பாத்தியது என்னுடைய காதல் கணவனும் ஆனந்த். நீங்க அப்படி இருக்கவில்லை, நீங்க வயதான தோற்றத்தில் இருக்கிறீங்க. உங்களை எப்படி என் கணவன் சொல்லி ஏத்துக்க முடியும்? இதற்கெல்லாம் கேட்டதற்கு உனக்கு ஒரு பரிசு ஒன்று கொடுக்கிறேன் என்று உரைத்தாய். என்ன பரிசு என்று கேட்டேன். உன்னை நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன் என்று உரைத்தாய். உண்மையில் எனக்கு நம்பிக்கை இல்லா காரணத்தினால் எது வந்தாலும் உன் தந்தையை தடுத்தாலும் உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுவேன், உன்னை நான் காதலிப்பேன், உன்னை நான் மணந்து கொள் என்று சத்தியம் செய்தாயே, அதை மறந்து விட்டாயே விஜயா. பாவி, நான் தான் உடைய கணவன். ஒருவேளை உனக்கு தந்தை உனக்காவது வியாதி இருக்குமோ? நான் எப்ப பெற்ற அழகு படைத்தவன். உன்னை தொட்டதாலே உரைத்தாலும் உன் தாலி மீது சத்தியமாக உரைக்கிறேன், நான் தான் உடைய கணவன் ஆனந்த். என்ன சொல்றீங்க? என் தாலி மீது சத்தியமாக நீங்க தான் என்னுடைய கணவரா? அத்தான், உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? நான் உங்களை காதலிக்கும் வேளையில் நல்ல முறையில் தானே நோயற்ற வாழ்வோடு இருந்தீர்கள் அத்தான். இப்ப நோயற்ற வாழ்வு சீரற்று போய்விட்டதே அத்தான். என் வாழ்க்கையை நிலகுலைந்து விட்டது வாங்கி வந்தேன்.
பார்க்கும் வேளையில் உங்களுக்கும் எனக்கும் திருமணம் செய்து வைத்தார்களே, உண்மைதான். என் வாழ்க்கையை நாசமற்று போய்விட்டது அத்தான். அத்தான், இப்பொழுது உங்களுக்கு வந்த இந்த வினைக்கு தீர்வு என்னவோ என் தந்தையிடம் இருக்கும் அத்தான். வாங்க என் தந்தையை பார்க்கலாம்.